எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ நேற்று தான் யூடியூப் அப்புறம் டெலிகிராமில் வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதிலே வந்து இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்கான ஸ்கெடியூலும் கொடுத்துருந்தோம், ஸ்கெடியூல் லிங்க்கு. ஸோ நீங்கள் இன்னும் அந்த ஸ்கெடியூல் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கெடியூல் லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் வைஸாக தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 to 10th வரைக்கும் தான் இந்த ஸ்கெடியூலில் ஆட் பண்ணியிருக்கோம். 11th 12th வந்து நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 11th 12th தமிழும் இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்கெடியூலில் என்ன டேட்டில் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்கோமோ அந்த டேட்டில் 8 PM வந்து டெஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம ஆன்சர், அதாவது கேள்வி கேட்கும் போது அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இப்போது தேர்வு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். முதல் கேள்வி: கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி இடம்பெறும் நூல்களில் மாறுபட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, களவழி 40. ஸோ பார்த்தீங்கன்னா கார் 40, முல்லைப்பாட்டு, திருக்குறள், திருப்பாவை இந்த நூல்கள்லாம் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. களவழி 40 தான் அது இடம்பெறலை. இரண்டாவது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற வரி வந்து சீவக சிந்தாமணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீவக சிந்தாமணி கிடையாது, அது சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. மூன்றாவது கேள்வி: பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவலரேறு. நான்காவது கேள்வி: தாவர இலைப்பெயர்களை பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4312. நாணல் தோகை, வரகு தாள், தாளை மடல், கமுகோட இலைப்பெயர் வந்து கூந்தல். ஐந்தாவது கேள்வி: இடஞ்சொலி எழுத்துக்களுள் மாறுபட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ. ஸோ டா, யா, லா இதெல்லாமே வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்கள். ஏ மட்டும்தான் வலஞ்சொல்லி எழுத்து. ஆறாவது கேள்வி: அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள். ஏழாவது கேள்வி: வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18. எட்டாவது கேள்வி: ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்பது யாருடைய பாடல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். ஒன்பதாவது கேள்வி: உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7. ஆ, இ, ஏ, உ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள். 10வது கேள்வி: ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரை மாத்திரை. 11வது கேள்வி: தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காசி ஆனந்தன். 12வது கேள்வி: வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாணிதாசன். 13வது கேள்வி: குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களில் மாறுபட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐ.
ஸோ ஐ வந்து நெடில் எழுத்து. ஸோ இதுக்கு வந்து மாத்திரை 2. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆ, இ, ஓ இதெல்லாம் வந்து குறில் எழுத்து, மாத்திரை அளவு 1. 14வது கேள்வி, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாகவி. 15வது கேள்வி, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் சலீம் அலி. 16வது கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மார்ச் 20. 17வது கேள்வி, கீழ்கண்ட எதனை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பறவைகள். 18வது கேள்வி, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சலீம் அலி. 19வது கேள்வி, கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1954ஆம் ஆண்டு. 20வது கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் சலீம் அலி. 21வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுதம். ஸோ ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. மேலும் ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தும் ஆயுத எழுத்துக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் பெற்று அது வந்து இடையில மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஃது சொல்லலாம். ஸோ ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து இருக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு பின்னாடி தூ அப்படிங்கிற வல்லின உயிர்மை எழுத்து இருக்குது. 22வது கேள்வி, கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் ஹெமிங்வே. 23வது கேள்வி, நாமநீர் என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அச்சம் தரும் கடல். 24வது கேள்வி, கலை சொற்களை பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. கண்டம் காண்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன். 25வது கேள்வி, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஸோ திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குது. 26வது கேள்வி, எத்தனை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 30. ஸோ உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, மொத்தமாக 30 எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 27வது கேள்வி, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் என வள்ளுவர் கீழ்கண்ட எவற்றை கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2, பணிவு, இன்சொல். 28வது கேள்வி, உயிர்மை எழுத்து பற்றிய கூற்றை ஆராய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 3 சரி, 2 தவறு. ஸோ 2வது கூற்று பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். 29வது கேள்வி, உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா. 30வது கேள்வி, சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு எனும் குறள் ஊறு என்று எதனை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி தொடுதல் உணர்வு. 31வது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று கீழ்கண்ட யாரால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம். 32வது கேள்வி, அறிவியல் ஆத்திச்சூடி என்பது யாருடைய படைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி நெல்லை சு. முத்து. 33வது கேள்வி, சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐநா. 34வது கேள்வி, செயலிழக்க என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் டி செயல் கூட்டல் இலக்க. 35வது கேள்வி, விளக்குகள் பல தந்த ஒளி என்பது யாருடைய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி லிலியன் வாட்சன். 36வது கேள்வி, இக்கு, இங்கு, இச், இட், இட், இப், இர் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லில் வருவதில்லை. சொல்லில் எங்கு வருவதில்லை? ஆன்சர் ஆப்ஷன் சி இறுதியில். 37வது கேள்வி, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி. 38வது கேள்வி, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் என்ற தானியங்கிகளுக்கு விளக்கம் அளித்தது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். 39வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியாக வருவதில்லை என தேர்க? ஆன்சர் ஆப்ஷன் சி எகர வரிசை. 40வது கேள்வி, குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குறளில் இனிமையுடையதாக எதனை கூறுகிறார் வள்ளுவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழந்தையின் மொழி. 41வது கேள்வி, மொழி இறுதியாக எழுத்தை தேர்க? ஆன்சர் ஆப்ஷன் பி அக் ஆயுத எழுத்து. 42வது கேள்வி, IPM என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டீப் ப்ளூ. 43வது கேள்வி, கீழ்கண்ட தொடரில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எந்திரம். 44வது கேள்வி, டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி சதுரங்க போட்டியில் யாருடன் போட்டியிட்டு வெற்றி பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரி கேஸ்ப்ரோவ். இவர் ரஷ்ய சதுரங்க வீரர். 45வது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை வேந்து பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். 46வது கேள்வி, மாணிக்கம் என்ற இயற்பெயரை உடையவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். 47வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 சரி 3 தவறு. ஸோ நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை. இதில் வந்து 1.5 மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 3வது கூற்று தவறு. 48வது கேள்வி, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர். 49வது கேள்வி, இளங்கோவடிகளின் மரபு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேர மன்னர் மரபு. 50வது கேள்வி, காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் என்ற வரிகளில் மேரு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி இமயமலை. ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து தமிழ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து 50 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து 6வதுல செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3 இயல்கள். ஸோ அதாவது அடுத்த 3 இயல்கள் தான் அடுத்த டெஸ்ட்டு.